டாக்டர் வெங்கடேஷ் எப்போ வந்தாலும் எந்த கோயிலும், எஸ்பெஷலி நம்ம கோயிலில் அவர் என்ன பண்ணுறாரு, இன்னைக்கு கூட ஒரு போயம் சொன்னார், காட் ஸ்டேட் அப்படின்னு. நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எதிர் விளையாடுவோம் இல்லையா, நம்மளோட புலமையை காமிப்போம்னு பார்த்தோம். எங்களுக்குன்னு ஒரு புலவர் கிடைச்சார், அவர் தான் ஸ்ரீதர் வாசுதேவன். அவர் இப்போ இஸ் கோயிங் டு பிரசன்ட் a ஸ்மால் பாசுரம். எனக்கு இது பண்ணி பாசுரம் தான் அவருக்கு, அவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. தட் he is going to read it. This is the one he is going to read. It's done for you. படிங்க இதே அவர் கேட்க எல்லாம் ஃப்ரேம்லாம் போட்டு எடுத்து வந்துட்டா ஒரே நாள். வீடியோவில் பல வருஷமாக அவரை பார்த்து நேராக பார்க்க போகிறோன்ற அந்த ஒரு பிரமிப்பில், ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இதை எழுதியிருக்கேன். இலக்கணங்கள்லாம் சில தவறாக இருக்கலாம், பட் இதனுடைய கான்டென்ட்டை பார்த்து ரசிக்கிறதுக்காக பிரார்த்திச்சுக்கிறேன். எத்தனை விதுர நீதி, பாகவத சப்தாகம், வேணுகோபால முரளி வர்ணனம், வண்டு ஸ்தோத்திரம், சரணாகதி கத்தியம், ராசலீலை, தயாசதகம், ஸ்ரீஸ்துதி, மந்திரராஜபத ஸ்தோத்திரம், குருவாயூரப்பன் மானசீகமாக தர்ஷபந்தம், இது மாதிரி எத்தனையோ நாளும் இங்கே அமெரிக்காவிலேருந்தே ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சிருந்தது. ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. பரம கிருதஜ்ஞரை தெரிவிச்சுக்கிறாங்க. டாக்டர் ஸ்ரீ உவே வெங்கடேஷ் அமெரிக்க ஸ்ரீவாரி பயண பாராட்டு மடல் அதாவது இதில் என்னன்னாக்க 12 மாதம் நம்ம நித்தியமாக அவரோட ரசிச்சுட்டு இருக்கோம். எல்லாமே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ரசிச்சுட்டு இருக்கோம். அவருடைய யூடியூப்லேயோ ஷார்ட்ஸ்லேயும் நமக்கு எத்தனையோ விதமான பொக்கிஷங்களை தந்துட்டே இருக்கார் நித்தியமாக. அதாவது ஒரு அருவி மாதிரி நம்மளால் எடுத்துக்கிறது ஒரு சின்ன ஒரு கப்பாக தான் எடுத்துக்க முடியுது. அவர் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இஸ் ஃப்ளோயிங் லைக் பிக் ஃப்ளோ ஃப்ரம் ஒரு அருவி மாதிரி. முதல்ல சித்திரைக்கு எடுத்துட்டு இருக்கேன். மாதவம் செய்த எம் சவிகள் மடுக்கும் பன்னிரு தெங்களம் நின் சொற்பொழிவிற்கு, திரைப்பவம் கடந்து சித்திரையில் வந்தாய், வையம் வாழ் வைணவரின் வேட்கையை தணித்தாய், தூய தென்மறை வடமொழி விளக்கம் தந்தாய், தீட்டிய செவிகள் 1000 இன்பம் திளைக்க வைத்தாய். இது சித்திரை மாசத்துக்காக. சுவாமி அமெரிக்காவில் வந்தது சித்திரையில் தான் வந்தார். அவர் இப்போ வைகாசி ஆயிடுத்து. சித்திரைனாலும் ஒரு சிறிய திரைன்னு வச்சுக்கலாம். அவர் யூடியூப்ல தான் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அதனால சித்திரையில் வந்தாயின்ட்டு. அடுத்தபடியா வைகாசிக்கு கீழ் வயிறு, இருபுயம், நடுமார்பு, கழுத்து, நெற்றி, மின்னும் மலர்மங்கை திருமார்பன் கமல பாதப்புரி. ரொம்ப சொரூபமா ஆச்சரியமா பௌத்த பண்றத தரிசனம் இருக்கிறது. காண காத்திருக்கும் உன் வரவை காசினியோரின் விழி, வைகுந்தம் புக இடர்களை அகற்றவே காண்பிப்பாயே நல் வழி. உன் வரவை காசினியோர்ல அந்த வைகாசிங்கிற வார்த்தை அவன் இருக்கு. ஆணிய ஆடிய சேர்ந்து வருது அடுத்த பாசுரத்துல. ஆனிரை மைத்தவன் அருள் கொண்டு நாவன்மை பொலிந்திட நல் மருத்துவனாய், ஆனிரை மைத்தவன் அருள் கொண்டு நாவன்மை பொலிந்திட நல் மருத்துவனாய், வாடி வரும் நேயர் அவர் பிணி நலிந்திடவே உருப்பிடி நாதனை பணிந்திட பரிந்துரைப்பாய். இப்பயே சொன்னார் VS1000 அப்படின்னு. பூவணி மார்பன், அடுத்தது ஆவணிக்கு, பூவணி மார்பனின் குடலோசையில் மயங்கி அணிவகுத்து மயங்குமா போல. பெரியாளர் பாசுரத்தை கண்ணன் குரலூதினாக்கா செவிகள் மடுக்க அப்படியே எல்லா பசுக்கள்லாம் இருக்குன்ற மாதிரி அந்த அணிவகுத்து, அது ஆவணியா வச்சிருக்கேன் இந்த மாசத்துக்கு. பூவணி மார்பனின் குடலோசையில் மயங்கி அணிவகுத்து மயங்குமா போலே, உன் நாமங்கை அருள் பெற்ற நல்லுரையில் மெய்மறந்து நாளும் நின்றிடுவோம் நினைவினிலே நிறுத்தி வைக்க. அடுத்தது புரட்டாசி. புரட்டில்லா காவியத்தை, புரட்டில்ல ராமாயணம்ங்கிறது உண்மையானதுங்கிறது, புரட்டில்லா காவியத்தை புரட்ட ஆசிரியன் கோத்த பாமாலையை, சுவாமியுடைய பிராச்சாரியன் அவருடைய பாசுரத்தை எடுத்து அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு வடுவூர் ராமர்கிட்ட இருந்து அர்ச்சனை பண்றதுக்கு. புரட்டில்லா காவியத்தை புரட்ட ஆசிரியன் கோத்த பாமாலையை வீரவடு நாயகன் புன்முறுவல் முன்னின்று மந்தகாச ராமாயணம் பயில பெரும் பாக்கியம் பெற்று போற்றிடுவாய் நீயே.
ஐப்பசிக்கு பாலை பசித்து பருகும் பசுமை குலக்குழந்தை, பாலை பசித்து பருகும் பசுமை குழந்தை பாலப்பருவ விளையாட்டினை தாயாய் அவள் மகிழ்ந்திட, பாரில் உழன்று வரும் மன்னோர் கேட்டே ஓய்ந்திட, நாள்தோறும் விளக்கிடுவாய் வெட்டு சித்தன் திருமொழி கவசம். சுவாமி கவசம் கணக்கில் தினமும் ஒரு திவ்ய பிரபந்தம் சொல்லிட்டு இருக்கார் பெரியாரோட இதில். அதை வெட்டு சித்தன் திருமொழி கவசத்தை பாலை பசித்து அந்த கிருஷ்ணனுடைய குழந்தையோட பால பருவாட்டின எல்லாம் பெரியாரோடைய பாசனங்கள் எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் கேட்டு மன்னவர் கேட்டே ஓய்ந்திட. அடுத்தது ஐப்பசிக்கு அப்புறம் கார்த்திகை. அல்லல் மிக்க அவனியன் அவலைதனை அகற்றும் மாதவன், அவன் வண்ணம் கார் திகைத்து மனம் குடைந்து கண்ணீர் கசிய வைக்கும் கேட்போரை ஊமை கொண்ட உன் நாழிகையர் மருந்தடைத்த பொதியுரை போல் கருத்தடைத்த பொழிவுரை. இங்க பொதியுரைங்கிறது கேப்சியூலுக்கு பார்த்தேன், அதுல மருந்து அடைச்சு கொடுத்துருப்பா. அந்த மாதிரி ஒரு கருத்தை அடைச்சு நமக்கு பொழிவுரையை கொடுக்குறாருங்க. ஒரு நாழிகைங்கிறது 27 நிமிஷம், 2 நாழிகை ஒரு 1 ஹவருக்குள்ள இஸ் கிவிங் ஆல் த இன்ஃபர்மேஷன் ஃபார் அஸ். மார்கழிக்கு சுவாமி ஒவ்வொரு தனுர் மாசத்துக்கும் எல்லா தேசத்துக்கும் போயிட்டு எல்லாரும் ஒரு ஹைதராபாத், ஒரு கோயம்புத்தூர், அப்படி அதை போயிட்டு வந்துருக்கார். கோதை தந்த பாதை வழி களிப்புற்று செல்வாய், பாவைமார் கடிந்த பிழையும் புகுதருவான் இருந்த நோன்பதனை நாடெங்கும் சென்று நல்லோருடன் மகிழ நோற்பாய், நாரணந்தால் பற்று என வைகரை தோறும் நினைவூட்டிருப்பாய். தை மாசத்துக்கு புண்ணியத்தை போக்கியத்தை ஈன்றிடும் இதிகாசத்தை, புண்ணியத்தை போக்கியத்தை ஈன்றிடும் இதிகாசத்தை, சிந்தை கவர் வாக்கியத்தை கொண்டு காட்டிடுவாய் சத்தியத்தை, மருத்துவத்தை கற்றிடனும் பிணியகல ஓர் 1000 நாமத்தை நித்தம் உரைமின் என்று பரிந்துரைப்பார் பாரதத்தின் தத்துவத்தை. இங்கே கொடுத்தது அவருக்கு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு, நம்ம சிபிஎஸ்ஓ வால்கிரீன்ஸ்ல போயிட்டு நம்ம நித்தியப்படி எடுத்து சொல்ல வேண்டியதான் ஆயிட்டு. மாசி மாசம் லாஸ்ட் பட் ஒன். நகைச்சுவை கூட்டிய சொற்பொழிவு அரங்கம் அதிர்ந்து சுவைத்திட, அரிமா சினம் கொண்ட செங்கன்மால் மகிமை கூறி மறுபிறவி தவிர்த்திடு நீ என அமுதனின் அருள் பொழிவதனை அனைவரும் வாரி பருகிட அன்புடன் வருந்திட்டானே. சிலது ஏகவச்சனத்திற்கும் க்ஷமிக்கணும். பங்குனியில வைணவம் செழிப்பதோ கருணைமலை திருமணியின் பங்கு, வைணவம் செழிப்பதோ கருணைமலை திருமணியின் பங்கு. கருணைமலை தயாசதகத்தை பற்றி சொன்ன திருமலையினுடைய திருமணியை தான் கண்டாவதாரமா அந்த தேசிகனின் பங்கு. நீ அவர் துணை கொண்டு போற்றுவித்தாய் திருமலை. அவருடைய பாசுரங்க தயாசத்துக்கு வச்சு திருமலையை பற்றி என்னுடைய விசேஷத்தை நன்னா சொன்னார். அது பாங்கு. 1000 ஏடுகளின் சாரம் எளிதாகிடும் உன் ஓமை பொங்கு அரங்குரை, அதன் விளைவாலே என் நாவே அவன் நாமும் தாங்கு. Excellent presentation by our Sridhar Vasudevan. அவருக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியல. He just came to yesterday and he said he wrote this and then he was able to present it. I hope you enjoyed it.